பிரியங்கா சோப்ரா, தீபிகா படுகோனேவை தொடர்ந்து ஹாலிவுட்ல கால் பதிக்கும் நாடோடிகள் அபிநயா. நாடோடிகள் புகழ் அபிநயாவுக்கு ஹாலிவுட் படம் ஒண்ணுல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சமுத்திரகனி இயக்குன நாடோடிகள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில அறிமுகமானவங்க அபிநயா. தொடர்ந்து ஈசன், ஏழாம் அறிவு, வீரம், பூஜை போன்ற படங்கள்ல நடிச்சு புகழடைஞ்சாங்க. கடைசியா இவங்க நடிப்புல வெளியான தனி ஒருவன் மற்றும் தாக்க தாக்க ஆகிய படங்களும் இவங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. இந்த நிலையில மாற்றுத்திறனாளிகளை மையமா வச்சு பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ரூபம் சர்மா இயக்கும் படத்துல நடிக்கும் வாய்ப்பு அபிநயாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல அபிநயாவோட சேர்த்து மொத்தம் 56 மாற்றுத்திறனாளிகள் நடிக்க போறதா அவங்களோட தந்தை ஆனந்தன் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு லிட்டில் ஃபிங்கர்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த வருட இறுதியில லிட்டில் ஃபிங்கர் படப்பிடிப்பு தொடங்கும்னு இப்போ தொழில்நுட்ப கலைஞர்களை படக்குழு தேர்வு செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழ்ல துடி, விழித்திரு மற்றும் அடிடா மேளம் ஆகிய படங்கள்ல அபிநயா இப்போ நடிச்சிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.